சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. பொதுவா சென்னையில நல்லா புழுக்கமாவும் வெக்கையாவும் இருக்கும். ஆனா இப்ப நல்லா குளிர்து இல்ல? வெளியில மழை பெய்யுதுலத்தா, அதுதான் அந்த ஈரப்பதம் வீட்டுக்குள்ள நிறைஞ்சிருக்கு. ஆனா இந்த இடம் நல்லா காத்தோட்டமா இருக்கு, படுத்து தூங்கறதுக்கு சௌரியமாவும் இருக்கு. ஆனா எனக்கு பயமா இருக்கா மாச்சி. ஏன்தா, என்னாச்சு? யாராச்சும் வந்து இங்க எதுக்கு தூங்குறீங்க, கிளம்புங்கன்னு விரட்டி விட்டா என்ன செய்யறது? ஓ, அவ சொல்றதும் கரெக்ட் தான். சும்மா இருக்கியாத்தா? அது சின்ன பிள்ளை பயப்படுதுன்னா நீ வேற ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்க. ஏமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது. அதே நந்தினி பிள்ளை பேசிட்டு தானே வர சொல்லியிருக்கான். ஏதாவது சிக்கல்னா அந்த பிள்ளை பாத்துக்காதா? நம்ம கிட்ட சொல்லிருக்கும்ல. ஆமாடம்மா, இங்க வா, அம்மாச்சி பக்கத்துல வந்து படுத்துக்க, நான் உனக்கு கதை சொல்றேன். நானும் வருவேன். தள்ளி உட்காரு. இனி கொஞ்சம் தள்ள. இங்க இருக்கு பாரு, போட்டுக்காதீங்க. புடி. சரி, சண்டை முடிஞ்சுதா? சரி, படி. சொல்ல அம்மாச்சி கதையா? சொல்றேன், படு. அந்த பிள்ளை நீயும் படு. படுங்க படுங்க. ஹே, என்ன பாட்டி? அங்கிள் பாட்டி, அங்கிள். தம்பி, வாங்க 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 வாங்க. ஏன் என்னாச்சு? இங்க வந்து தூங்கிட்டு இருக்கீங்க? ஏன் ரூம்ல இடம் இல்லையா? அது ஒண்ணு இல்ல தம்பி, இங்க படுத்து தூங்க சௌரியமா இருக்கு, காத்தோட்டமாவும் இருக்கு. இதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? ஐயோ, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா ஏன் நீங்க ரூம்குள்ள படுக்காம எதுக்கு இப்படி இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கீங்க? அது ஊர்ல இதே மாதிரி பாய விரிச்சு ஒன்னா படுத்து பழகிட்டோம் இல்லையா, நல்லா இருக்கு. நாங்க இப்படியே படுத்துக்கிறோம். இது நல்ல வசதியா இருக்கு. நந்தினிட்ட சொன்னப்ப சரி நீங்களும் படுத்துக்கங்கன்னு சொல்லிருச்சு. அப்படியா? சரி, உங்க எல்லாருக்கும் இங்க கம்ஃபர்டபுள்னா ஓகேனா, வசதியா இருக்குன்னா இங்கே தூங்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இங்க பாருங்க, வேற ஏதாச்சும் தேவை இருக்கா? கல்யாணத்துக்கிட்ட சொல்லி ஏதாச்சும் டேபிள் ஃபேனு, ஏதாச்சும் பெட்ஷீட்ஸ், பிளாங்கெட்ஸ் எதுவும்? இல்ல, இதுவே போதும் மாமா, நல்லாதான் இருக்கு. ஓ, அப்படியா? பாட்டி, நிம்மதியா படுத்து தூங்குங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் என்ன கூப்பிடுங்க, சரியா? ஓகே, குட் நைட் காய்ஸ். குட் நைட். ஓகே பாட்டி, குட் நைட். நீங்களும் போய் தூங்குங்க, நல்லா தூங்குங்க. ஓகே. அப்பாடி, வழக்கம் போல சின்னையா நம்மளை கட்டாயப்படுத்தி நம்மள ரூம்ல வந்து படுங்கன்னு சொல்லிடுவாரோன்னு பயந்து போய் கிடந்தேன். நல்ல வேலை அப்படி வந்து சொல்லல. ஆமாப்பா, ரூம்ல அடைஞ்ச மாதிரி தூங்குறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஆமாத்தா. சரி, வாங்க படுக்கலாம். அம்மாச்சி, கதை சொல்லு. படு படு, சொல்றேன். நந்தினி, நந்தினி, ஏன் நந்தினி, ஏன் எல்லாரும் ஹால்ல தூங்கணும்? ஏதாவது ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அதான் உங்களுக்கு வசதியே. வசதினா ஓகே தான். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸா? எனக்கா? எதுக்கு? ஆமா சார். என்ன, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல, தீபாவளி வருஷம் கொடுக்கறதுக்கு வான்னு என் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். இருந்தாலும் போன வருஷம் நடந்ததெல்லாம் மனசுல ஓட ஆரம்பிச்சிருச்சு. எங்க அப்பா கூட அதை நினைச்சு பயப்படதான் செஞ்சாரு. நான் தான் ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல வாங்க பாத்துக்கலான்னு சொல்லிட்டேன். நினைச்ச மாதிரியே பிரச்சனையும் வந்துச்சு. ஆனா நீங்க உடனே வந்து சப்போர்ட்டுக்கு நின்னீங்க. உங்க அம்மா என் குடும்பத்தை அவமானப்படுத்தினப்போ எனக்கு என்னன்னு ஒதுங்கி போகாம எங்களுக்காக நின்னு பேசுனீங்க. நான் ஒருத்தன் இருக்கேங்கிற தைரியத்தை தந்தீங்க. ஓஹோ, அத பத்தி பேசுறியா? அது என்ன நந்தினி, அவங்க பேசுனது தப்பு இல்ல, அதனாலதான் நானும் திரும்ப பேசினேன். நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல நந்தினி? அதான் சார், ஆனா அப்படி பேசணும்ல. சொந்த அம்மாவா இருந்தாலும் தப்புன்னா அது தப்புன்னு சொல்லி பேசணும்ல. அப்படின்னா உனக்கு இது முன்னாடியே தெரியுமா? நல்லாவே தெரியும் சார். நான் இப்போ நன்றி சொல்றது என்னோட குடும்பத்தை அவமானப்படுற நிலைமையில இருந்து காப்பாத்தினீங்கல்ல, அதுக்குதான். டோன்ட் வரி நந்தினி, இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே இந்த சூர்யாவோட கேரக்டர் மாறவே மாறாது. சார், நான் இன்னொன்னும் கேட்பேன், நீங்க உண்மையை சொல்லணும். சொல்லு நந்தினி. உண்மையிலேயே நீங்க
என் குடும்பத்துக்காக இவங்க பக்கம் நியாயம் இருக்கும்னு நினைச்சு உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டீங்களா இல்லனா இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி உங்க அம்மாவை வெறுப்பேத்தணும்னு நினைச்சு செஞ்சீங்களா? சார் சார் ஏன் சார் சிரிக்கிறீங்க? நான் நிஜமா தான் கேக்குறேன். அதெல்லாம் புரியுது நந்தினி. ஆனா நான் நார்மலாவே அப்படி நடந்து நடந்து இப்ப நான் உண்மையா இருந்தாலும் உனக்கு டவுட் வருது பாத்தியா? சார் ஆனா நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் நேரடியா பதிலே சொல்லலையே. சி நந்தினி, ஒன்னு புரிஞ்சுக்கோ, உன் குடும்பம்னு தனியா இல்ல. இப்ப அவங்க என்னோட குடும்பமும் தான். அண்ட் அது மட்டும் இல்ல, அவங்க இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்காங்க. அவங்கள மரியாதையா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நந்தினி. அவங்கள யார் அசிங்கப்படுத்தினாலும் இதோ பாரு, என் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கூட கண்டிப்பா நான் சும்மா விடவே மாட்டேன். அதனால நீ அதை பத்தி எல்லாம் கேர் பண்ணிக்காத, ஓகேவா? நீ போய் படு.